வணக்கம் நண்பர்களே. சீருடை பணியாளர் தேர்வாணையம் முறைகேடுகளை கண்டுபிடித்ததற்காக கொலை முயற்சி நடத்தப்பட்டதாக கல்பனா நாயக் என்ற ஏடிஜிபி இப்போது புகார் அளித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான முறைகேடாக கருதப்படுவது, ஒரே தேர்வு மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அடுத்தடுத்த சீரியல் நம்பர்களில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுகின்றனர். இதில் ஏதோ முறைகேடு இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளோடு இணைந்த குற்றச்சாட்டு தான் இந்த சீருடை பணியாளர் தேர்வுகளில் இடஒதுக்கீடு முறை பின்படுத்தப்பட்ட முறையும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆக ஒரே தேர்வு பயிற்சி பெற்றவங்க எஸ்ஐ பணிக்காக அடுத்தடுத்த சீரியல் நம்பரோட ஒரு தேர்வு மையத்தில் எழுத அனுமதிக்கப்படுறாங்கன்னா இங்கே ஏதோ ஒரு முறைகேடு நடக்கிறது அப்படிங்கிறது தர்க்க ரீதியாகவே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த அறிக்கையை கல்பனா நாயக் அந்த அறிக்கையும் தயாரித்திருக்கிறார், அதை அரசுக்கும் அனுப்பியிருக்கிறார். இதிலிருந்து இந்த அறிக்கையை அப்படியே வெளியிட்டால் என்னாகும், ஏற்றுக்கொண்டால் என்னாகும், இந்த துறையிலே இருக்கக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கக்கூடிய மந்திரிமார்களும் அப்படியே வச்சுக்குவோம். கரைவேட்டிகள் அப்படின்னு சொன்னால் கட்சிக்காரங்க இருப்பாங்க, இல்லாமல் அப்படி நடக்காது. அப்போ ஒரு எஸ்ஐ செலெக்ஷனுக்கு இப்படியெல்லாம் காசு வாங்கிட்டு தான் இந்த வேலையை போடுறாங்களோன்ற சந்தேகம் தன்னெழுச்சியாக எழும். இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வராது, நிச்சயமாக எழும் இல்லையா? அப்போது இந்த ஒரே தேர்வு மையத்தில் பயிற்சி பெற்றவங்க அடுத்தடுத்து சீரியல் நம்பர் எழுத அனுமதிக்கிறது, இது மாதிரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள், இன்னும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த போலீஸ் செலெக்ஷனில் ஏதோ மாபெரும் மர்மம் நிறைந்திருக்கிறது. இதை விளக்க வேண்டியது துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பொறுப்பு. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.